இது வரைக்கும் நம்ம மார்டின் ஆடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மார்டின் ஆடியோ. நாம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோவுக்கான 2 சேனல் ஆம்பு கிட்ட பார்க்க போகிறோம். வித்தின் பேஸ் ட்ரிபிள் அண்ட் 7805 ரெகுலேட்டரோட இருக்கிற ரொம்ப ஸ்மால் கிட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா TDA7297 ஐசி, சிங்கிள் பவர் சப்ளை ஐசி. இது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 6.5 வோல்டேஜ் டு 18 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இந்த ஆடியோ ஆம்பு கிட்ட உங்களுக்கு இது மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஆட்டோவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆட்டோவுக்கு 12 வோல்ட்டு செட்டு வேணுன்றவங்களுக்கு இந்த ஆம்பு கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நிறைய இடம் பிடிக்காது. ஏன்னா இது உள்ளே பேஸ் ட்ரிபிளும் ப்ளஸ் 7805 உங்களுக்கு ஆம்பு ஸ்டேஜ் 3மே ஒரே இதில் வந்துடுது. நீங்கள் எங்கேயும் ஒயர் கசகசன்னு அடிக்க தேவையில்லை. இடமும் ரொம்ப கம்மி. காஸ்ட் வைஸ் வெரி வெரி லோ. நீங்கள் மற்ற மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு 7297 பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பு ஸ்டேஜ் போர்டு தான் கிடைக்கும். பேஸ் ட்ரிபிளோட அட்டாச் 7805 எங்கேயும் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு இது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு TDA7297 ஐசி. இந்த ஐசி எப்போயுமே TDA குரூப்பில் எப்போயுமே காமனாக மியூட்டிங் ஃபங்க்ஷனு, ஸ்டாண்ட் பை ஃபங்க்ஷனு, தெர்மல் ஓவர் ப்ரொடக்ஷனு இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி அது உள்ளே இருக்குது உங்களுக்கு. இப்போ இதோடைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் பார்க்க போகிறோம். நீங்கள் வர யூஎஸ்பியில் வர இன்புட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது பேஸ் ட்ரிபிள் செக்ஷனு, பேஸு ட்ரிபிள் ஸ்டீரியோவுக்கான பேஸ் ட்ரிபிள் செக்ஷன் இது. இந்த வழியாக பிடி அவுட் ஆகும். இங்கேருந்து நீங்கள் எட்டு போய் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் இன்புட் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல் அவுட்டை கொண்டு வந்து நீங்கள் ஆம்பு செக்ஷன் இன்புட் தர்றீங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் தேவைப்படும். அந்த இடத்துல உங்களுக்கு 7805 நீங்கள் தனியாக ட்ரில் போட்டு இங்கே சேஸில் ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இதுலேயே 7805ஓட அவுட் வந்துடும். ஆடியோ அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் போகிற இன்னு ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட்டு 2 அவுட்டு வரும் உங்களுக்கு. இங்கே ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா டோன் கண்ட்ரோல் சர்க்யூட்டு, 8CBTன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் சர்க்யூட். இது ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிடி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேஸுக்கு கூட குறையினா கூட இல்லை ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த பேஸ் ட்ரிபிளோடைய டிவி ரேட்டிங் மாறும். இதோட ஃபுல் சைஸ் காட்ட போகிறீங்களா? என்னோடய உள்ளங்கை சைஸோட ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, சிம்பிளியாக தான் இருக்கும். நீங்கள் ஹீட் சிங் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கு மைக்கா கிட்ட எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக ஹீட் சிங்கில் லாக் பண்ணால் போதும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப லோ, எல்லாமே உங்களுக்கு காம்பேக்டாக இதுக்குள்ளேயே அடங்கிடும். அதனால் நீங்கள் ஒயரிங் பண்ணுற வேலை உங்களுக்கு ரொம்ப சுலபம் தான். பவர் சப்ளை கொடுக்குறீங்க, ஆடியோ இன் கொடுக்குறீங்க, ஆடியோ அவுட் எடுக்கிறீங்க, ஆடியோ இன் கொடுக்குறீங்க. மற்றபடி நீங்கள் எதுவுமே நீங்கள் கசகசன்னு ஒயரிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளி சூப்பராக இருக்கும். இடத்த வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. உங்களுக்கு இந்த சேஸ் மொத்தம் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 700 to 800 நீங்கள் முடிச்சிடலாம். செட்டாகவே கம்பல்சரி டோட்டலாகவே முடிச்சிடலாம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் எந்தெந்த பேட்டரியில் 12 வோல்ட் பேட்டரியில் எந்தெந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இயங்குதோ அந்த வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். ஆடியோ வைஸ் சூப்பராக இருக்கும். 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 நீங்கள் லோட் பண்ணலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை.